நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அக்கா, நான் வீட்ல இருந்தே டெய்லரிங் பண்றேன். நான் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்கேன். நான் வீட்ல இருந்தே ஹோம் பேக்கிங் பண்ணி கேக் விக்கிறேன். தினமும் 500 ரூபாய் 1000 ரூபாய்னு சில்லறையா வருமானம் வருது. ஆனா அவசரத்துக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் எடுக்கணும்னா கையில காசே நிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பலரோட மைண்ட் வாய்ஸ். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல போடுற சேமிப்பு வீடியோக்கள பார்த்துட்டு, அக்கா, நீங்க சொன்ன ஐடியாவ வச்சு நான் இப்ப சூப்பரா சேமிக்க ஆரம்பிச்சுட்டேன். என் லைஃபே மாறிடுச்சுன்னு நம்ம சேனல் தோழிகள் பல பேர் தினமும் கமெண்ட்ல தங்களோட வெற்றி கதைகள பகிர்ந்துட்டே இருக்கீங்க. அத பார்க்கும்போது மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்கள போல சுயதொழில் பண்ற நெறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஹைப் பட்டனையும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த ஒரு ஹைப் இந்த வீடியோவை யூடியூப் மூலமா இன்னும் நிறைய நடுத்தர குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ நீங்க இப்பவே ஹைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். கை நிறைய சம்பாதிச்சோம், மாச கடைசியில பர்ஸ் காலியா இருக்கா? தினமும் காசு வருது, ஆனா கையில தங்குறதே இல்லன்னு புலம்புறீங்களா? சுயதொழில் செய்றவங்க சின்ன சின்ன வருமானத்தை எப்படி முறைப்படி சேர்த்து ஒரு பெரிய தொகையா மாத்தணுன்ற ரகசியத்தை தான் இந்த வீடியோல ஒரு எளிய குடும்ப கதையோட பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க லைஃப் மாறலாம். உங்க எல்லாருக்குமான பதில் தான் இந்த கதை. மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த சுந்தர் கவிதா தம்பதியோட வாழ்க்கையில நடந்த உண்மைக்கு நெருக்கமான கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். சுந்தர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. மாசம் வந்தா 25,000 ரூபாய் சம்பளம். அவர் மனைவி கவிதா வீட்ல இருந்தே சூப்பரா டெய்லரிங் பண்ணுவாங்க. அவங்க தையல் மிஷின் சத்தம் அந்த தெருவுக்கே பழகி போச்சு. கவிதா கைவண்ணத்துல பிளவுஸ் தச்சா அவ்வளவு கச்சிதமா இருக்கும். அதனால தினசரி 4-5 பிளவுஸ் சுடிதார்னு தச்சு தினமும் அவங்க கையில 600லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ரொக்க பணம் வந்துட்டே இருக்கும். கவிதாவுக்கு ரொம்ப பெருமை, நம்மளும் வீட்டுக்காரருக்கு சுமையா இல்லாம சம்பாதிக்கிறோம்னு. ஆனா அங்கதான் ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. தினமும் வர்ற அந்த சில்லறை காச கவிதா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தையல் மிஷின் பக்கத்துல ஒரு சின்ன டப்பால போட்டு வைப்பாங்க. அன்னைக்கு சாயங்காலம் காய்கறிக்காரர் வருவாரு. அக்கா, கத்தரிக்காய் தக்காளியும்பாரு. கவிதா உடனே டப்பாலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க. பையன் ஓடி வருவான். அம்மா, ப்ராஜெக்ட் செய்ய சார்ட் பேப்பர் வாங்கணும், 50 ரூபாய் குடும்பான். டப்பாலிருந்து 50 ரூபாய் போகும். வீட்டுக்கு திடீரென்று சொந்தக்காரங்க வருவாங்க. பால் பாக்கெட் பிஸ்கெட் வாங்க டப்பாலிருந்து ஒரு 200 ரூபாய் போகும். மாச கடைசியில சுந்தர் வந்து, கவிதா, இந்த மாசம் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், உன் கையில ஏதாச்சும் பணம் இருக்கான்னு கேப்பாரு. கவிதா அந்த டப்பாவை திறந்து பார்ப்பாங்க. ஆனா உள்ளே வெறும் 5 ரூபாய் 10 ரூபாய் சில்லறை காசு மட்டும்தான் இருக்கும். கவிதாவுக்கு அழுகையே வந்துரும். தினமும் 500 1000ன்னு சம்பாதிச்சோமே, ஒரு மாசத்துக்கு எப்படியும் 20,000 ரூபாய்க்கு மேல தேறி இருக்குமே, அந்த பணம் பூரா எங்கே போச்சுன்னு தலையில கை வைத்து உட்காருவாங்க. இது கவிதாவுக்கு மட்டுமில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பல பேருக்கு நடக்கிற அதே கதைதான். இதே தப்பு தான் நீங்களும் உங்க வீட்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? தினமும் வர சில்லறை காசை ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு வர்ற செலவுக்கெல்லாம் அதிலிருந்தே எடுத்து நீங்களும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கையிலயும் மாச கடைசியில இப்படிதான் ஒண்ணுமே இல்லாம போகுதா? கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கவிதா அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. தையல் மிஷின் மேல கைய வச்சுட்டு அழுதுட்டே இருந்தாங்க. இத பார்த்து அவங்க வீட்டுக்காரர் சுந்தர் மெல்ல கவிதா பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. அவங்க கைய அன்பா பிடிச்சுக்கிட்டு, கவிதா, நீ எனக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் விடிய விடிய மிஷின் மிதிக்கிற. உன்னோட இந்த உழைப்பு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணம் முறையா சேமிக்கப்படாதனால நமக்கே தெரியாம தண்ணியா கரையுது கவிதா. நாம இதுக்கு ஒரு சரியான கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பா புரியுற மாதிரி சொன்னாரு. அடுத்த நாளே சுந்தர் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே கவிதாவுக்கு 2 முக்கியமான விஷயங்கள ஆசையா வாங்கி கொடுத்தாரு. ஒன்னு ஒரு சின்ன டைரி, கூடவே ஒரு பேனா. இன்னொன்னு நல்லா ஜிப் வச்ச ஒரு சின்ன பர்ஸ். கவிதாவுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ சுந்தர் கவிதா முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இனிமேல் உனக்கு வர்ற தினசரி வருமானத்தை நான் சொல்லப் போற இந்த 3 விதிகளின்படிதான் நீ கையாளணும். இந்த விதிகளை மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணுனா நம்ம சில்லறை வருமானம் சீக்கிரமே ஒரு பெரிய தொகையா மாறும் அப்படின்னு சொன்னாரு.
ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர் சொன்ன அந்த 3 தங்க விதிகள் என்னென்ன தெரியுமா? முதல் விதி, தினசரி கணக்கு. உனக்கு தினமும் டெய்லரிங் மூலமா எவ்வளவு காசு வருதோ அத முதல்ல இந்த டைரியில தேதியோட தெளிவா எழுதணும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு டெய்லரிங் கூலி ரூபாய் 800னா அத உடனே டைரியில ஏத்திடணும். இரண்டாம் விதி, கராரான கட்டுப்பாடு. வீட்டு அன்றாட செலவுக்கு, அதாவது காய்கறி, பால், மளிகைன்னு எந்த ஒரு செலவுக்கும் உன்னோட இந்த தையல் கூலி பணத்தை தொடவே கூடாது. என்னோட கம்பெனி சம்பள பணம் வருதில்லையா, அதுல இருந்துதான் வீட்டு செலவுகள் எல்லாமே நடக்கணும். உன்னோட சம்பாத்தியம் நம்ம குடும்பத்தோட எதிர்கால முன்னேற்றத்துக்கானது. மூன்றாம் விதி, 50% மேஜிக் ஃபார்முலா. உனக்கு வர்ற தினசரி வருமானத்துல பாதிய, அதாவது 50% பணத்தை அப்படியே எடுத்து இந்த பர்ஸ்ல வச்சு பூட்டிரணும். இது அவசரத்துக்கு கூட எடுக்க முடியாத ஒரு தொடா வங்கி கணக்கு மாதிரி. மீதி இருக்கிற 50% பணத்தை மட்டும்தான் உன்னோட தையல் நூல், லேஸ் வாங்கறதுக்கோ இல்ல உன்னோட சொந்த தேவைக்கோ நீ வச்சுக்கணும். விதியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ், அத வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் இல்லையா? கவிதா முதல்ல கொஞ்சம் தடுமாறினாங்க. ஏன்னா நமக்கே தெரியும், கையில காசு புழங்கும்போது அதை செலவழிக்காம சும்மா வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மனசு சும்மா இருக்காது, அத வாங்கலாம் இத வாங்கலான்னு அலைப்பாயும். ஆனா கவிதா இந்த தடவை ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நாம ஜெயிச்சே தீரணும்னு மனசுக்குள்ள சபதம் எடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விடிய விடிய உட்கார்ந்து 4 பிளவுஸ் தெச்சு முடிச்சாங்க. சாயங்காலம் கஸ்டமர் வந்து அவங்க கையில 800 ரூபாய் ரொக்க பணத்தை கொடுத்தாங்க. கவிதாவுக்கு பழசையெல்லாம் நினைத்து பார்க்காம உடனே சுந்தர் சொன்ன முதல் விதிய ஞாபகம் வச்சுக்கிட்டு டைரிய திறந்து டெய்லரிங் கூலி ரூபாய் 800ன்னு எழுதினாங்க. அடுத்த நொடியே அந்த 50% மேஜிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாங்க. 800 ரூபாயில சரிபாதி, அதாவது 400 ரூபாய அசைக்க முடியாத நம்பிக்கையோட எடுத்து அந்த புது பர்ஸ்ல வச்சு ஜிப் போட்டு பூட்டிட்டாங்க. மீதி இருந்த 400 ரூபாய மட்டும்தான் அவசர தேவைக்கோ அல்லது தையல் நூல், லேஸ் வாங்குறதுக்கோ தனியா வச்சுக்கிட்டாங்க. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 1 மாசம் முழுக்க கவிதா இத கண்ண மூடிக்கிட்டு ஒரு தவம் மாதிரி செஞ்சாங்க. இந்த 1 மாசத்துல எத்தனையோ ஆசைகள் வந்துச்சு, எத்தனையோ சின்ன சின்ன செலவுகள் வந்துச்சு. ஆனா கவிதா அந்த பூட்ன பர்ஸ தொடவே இல்ல. சரியான மாச கடைசியில சுந்தர் முன்னாடி உட்கார்ந்து அந்த பர்ஸ திறந்து கீழே கொட்டி ஒவ்வொன்னா எண்ணி பார்த்த கவிதாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. அங்க மொத்தம் எவ்ளோ பணம் சேர்ந்திருந்துச்சு தெரியுமா? வெறும் 1 மாசத்துல ஒண்ணுமே இல்லாத சில்லற காசுன்னு நாம நினைச்ச பணம் அங்க 12,000 ரூபாய் மிரட்டலா நினைச்சு. 1 மாசத்துல 12,000 ரூபாய். கவிதாவுக்கு அப்போதான் நெஞ்சில சுரீர்னு உரைச்சுது. ஐயோ, இத்தனை நாளா நாம தினமும் வந்த 500யும் 100யும் சில்லற காசுதானேன்னு நினைச்சு தேவையில்லாத அற்ப ஆசைகளுக்காக எவ்வளவு பெரிய தொகையை வீணடிச்சிருக்கோன்னு நினைச்சு அவங்க கண்ணீர் விட்டாங்க. ஆனா நம்ம சுந்தர் அதோட நிறுத்தல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிடில் கிளாஸ் குடும்பத்துல காசு கையில இருந்தா ஏதாச்சும் ஒரு செலவு வந்து அதை இழுத்துட்டு போயிடும். சுந்தர் கவிதாவிடம் சொன்னாரு, கவிதா, இந்த 12,000 ரூபாயே இப்படியே வீட்ல வச்சிருந்தா ஏதாவது ஒரு அவசர செலவுன்னு சொல்லி கண்டிப்பா கரைஞ்சிடும். இத முறப்படி முதலீடு செஞ்சு இன்னும் பெரிய தொகையா மாத்தணும்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை எப்படி 3ஆ பிரிச்சு முதலீடு பண்ணுனாங்க தெரியுமா? இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதலாவது, பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி. அந்த 12,000 ரூபாயில சரிபாதியான 5,000 ரூபாய மாசம் மாசம் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டியா கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு லாபம்னா, வட்டியும் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் கட்டியே ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் நமக்குள்ள வந்துடும். இரண்டாவது, கோல்ட் ஆர்டி அல்லது தங்கச்சீட்டு. மீதி இருந்த பணத்துல ஒரு 4,000 ரூபாய ஒரு நல்ல நகைக்கடையில மாதாந்திர தங்கச்சீட்டா போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம நடுத்தர குடும்பங்களுக்கு தங்கம்தான் என்னைக்குமே ஒரு பெரிய சொத்து. மூன்றாவது, அவசரகால நிதி. மீதி இருந்த 3,000 ரூபாய் சில்லறைய யாருக்கும் தெரியாம ஒரு தனி கணக்குல அவசர நிதியா சேர்த்து வச்சாங்க. அதாவது குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனா அல்லது திடீர்னு ஒரு செலவு வந்தா யாரிடமும் போய் கையேந்த கூடாது பாருங்க, அதுக்காக இந்த அவசர நிதி. காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கடிகாரமுள் வேகமா ஓடுச்சு. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசங்களாச்சு. இப்படியே கவிதாவோட விடாமுயற்சியும் சுந்தரோட வழிகாட்டுதலும் சேர்ந்து கரெக்டா 5 வருஷம் ஓடிடுச்சு. 5 வருஷம்னா சும்மா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 60 மாசங்கள்.
இந்த 60 மாசமும் கவிதா ஒரு நாள் கூட சலிக்காம தடம் மாறாம அந்த சேமிப்பு விதிகளை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அன்னிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கவிதா அவங்க வீட்டோட ஹால்ல சோஃபால அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. அவங்க முகத்தை பார்க்கணுமே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அசைக்க முடியாத பிரகாசமும் தைரியமும் அவங்க முகத்துல தாண்டவமாடுது. ஏன்னா இன்னிக்கு அவங்க 5 வருஷமா கண்ணும் கருத்துமா கட்டின சேமிப்பெல்லாம் முதிர்வடைந்து மெச்சூர் ஆகி அவங்க கையில நிக்குது. அதோட கணக்க பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அவங்க மாசம் மாசம் கட்டின 5000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி மூலமா இந்த 5 வருஷத்துல அவங்க அசல் மட்டும் 3 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாங்க. இப்போ வட்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கும் மேல பெரிய தொகையா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி மாசம் 4000 ரூபாய்னு 5 வருஷமா அவங்க கட்டின தங்க சீட்டு மூலமா இன்னைக்கு பையனோட மேல் படிப்பு செலவுக்காகவோ அல்லது கல்யாணத்துக்கோ தேவையான தங்க நகைய அவங்க கையில வாங்கி வச்சுட்டாங்க. அது மட்டுமா, அவங்க யாருக்கும் தெரியாம மாசம் 3000 ரூபாய்னு தனியா எடுத்து வச்ச அவசரகால நிதியில மட்டுமே வட்டி இல்லாமலே 1,80,000 ரூபாய் ரொக்க பணம் தனியா பர்ஸ்ல இருக்கு. சில்லற காசுன்னு நாம அலட்சியப்படுத்தின பணம் 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய சொத்தா மாறுமான்னு கவிதாவுக்கு நெஞ்சு முழுக்க ஒரு திருப்தி, கண்ணுல ஆனந்த கண்ணீர். ஃப்ரெண்ட்ஸ், சில்லற வருமானமும் முறைப்படி சேர்த்தா நம்ம வாழ்க்கையையே மாத்தும்ன்றதுக்கு இவங்க குடும்பம் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவிதா அக்காவோட கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நீங்க வீட்ல இருந்தே டெய்லரிங் பண்றவங்களோ, ஹோம் பேக்கிங் பண்ணி கேக் விக்கிறவங்களோ, ஒரு சின்ன பெட்டி கடை அல்லது வியாபாரம் வச்சிருக்கவங்களோ, உங்க கைக்கு வர்ற காசு தினமும் சில்லறையா 500யோ 1000மோ இருக்கலாம். ஆனா அத நாம சேர்க்கிற விதம் முறையா, அதாவது சிஸ்டமேட்டிக்கா இருந்தா அது 5 வருஷத்துல மலையளவு பெரிய தொகையா உயர்ந்து நிக்குன்றதுக்கு இந்த எளிய குடும்ப கதையே ஒரு சாட்சி. நம்மள பல பேரு பெரிய சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் பணக்காரராக முடியும், பெரிய தொகையை சேமிக்க முடியும்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது முற்றிலும் பொய் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியமே இல்ல. வர்ற வருமானத்துல சின்ன தொகையா இருந்தாலும் அதை எப்படி முறையா திட்டமிட்டு சேமிக்கிறோன்றதுல தான் நம்ம புத்திசாலித்தனமே இருக்கு. தயவு செஞ்சு இன்னிக்கே ஒரு புது டைரியும் பேனாவும் வாங்குங்க. உங்களுக்கு வர்ற தினசரி வருமானத்துல சரி பாதிய, அதாவது 50% பணத்தை யாருக்காகவும் எந்த செலவுக்காகவும் கை வைக்காம கண்ணை மூடிக்கிட்டு தனியா எடுத்து வைங்க. கவிதா அக்கா பண்ணுன மாதிரி அதை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாவோ, தங்கச்சீட்டாவோ அல்லது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாவோ மாத்துங்க. சுயதொழில்ல வர்ற சில்லறைய நீங்க மதிக்க ஆரம்பிச்சா அந்த சில்லற காசு ஒரு நாள் உங்க வாழ்க்கையையே மாத்தி காட்டும். கவிதா சுந்தரோட இந்த உழைப்பும் சேமிப்பும் உங்க மனச தொட்டிருந்தா நம்ம வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. நம்ம கீப் சேவிங் குடும்பத்துல இன்னும் நீங்க இணையலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள போலவோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீட்ல இருந்தே சின்னதா சுயதொழில் பண்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் மாறணும் இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னையில இருந்து உங்க தினசரி வருமானத்துல எத்தனை % சேமிக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு அருமையான பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.